நீ ஒரு செல்லா காசு, நீ எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது, உன்னை குப்பையில தான் போடணும் அப்படின்ட்டு இந்த ஒரு வரியை நம்ம பல பேர் கேட்டிருப்போம். ஒன்று நம்ம சினிமா நாடகங்களில் கேட்டிருப்போம், அல்லது நம்ம வீடுகள்லையோ அல்லது நம் உறவுக்காரங்க வீடுகள்லையோ யாராவது இதை போல ஒரு வரியை சொல்லி பிறரை திட்டுவதை நம்ம கேட்டிருப்போம். அப்படி குப்பை அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாதவற்றை, நமக்கு ஒரு வகையிலும் உபயோகப்படாதவற்றை கொட்டக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த குப்பையில் வளரக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு தான் இந்த ஒரு மூலிகையை அழைப்பாங்க. இதுதாங்க குப்பை மேனி, அகாலிஃபா இண்டிகா அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த ஒரு மூலிகை நம்முடைய வாழ்க்கைக்கு பல வகையிலும் உதவியாக இருக்கிறது. இந்த ஒரு செடியெல்லாம் யாருமே நட்டு வச்சு தண்ணீர்லாம் விட்டு பராமரிக்க மாட்டாங்க. அது மாட்டும் காடு மேடுகளில், சாலையோரங்களில் எங்கெல்லாம் குப்பை இருக்குதோ அங்கெல்லாம் இந்த செடியை நம்ம தாராளமாக பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இங்கே எல்லா நகர்ப்புறங்களிலுமே இந்த செடியை நம்ம மிக எளிதாக பார்க்கலாம். இந்த ஒரு செடியை நீங்கள் இன்றோ நாளையோ எடுத்து வச்சிடுங்க. நான் இப்போ 3 செடி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 3 இடங்களில் நான் இந்த ஒரு வேரை வைத்து வழிபாடு செய்ய போகிறேன். அதனால் நான் 3 செடி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வேரை வைத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 14/7/2026 அன்று வரக்கூடிய ஆணி அமாவாசையில் சில வழிமுறைகளில் நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். சரி, பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? ஒரு சிறப்பான வார்த்தையை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறீங்க? பணம் வசி வசி அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. இந்த ஒரு மூலிகை பணத்தை மட்டும் நம்மக்கிட்ட வசியம் பண்ணாதுங்க, ஜனங்களையும் இது வசியம் பண்ணும். அது மட்டும் கிடையாது, இதற்கு மிக முக்கியமான ஒரு பயன்பாடு என்னன்னா, மருந்தாக பயன்படுகிறது. நம்முடைய உடம்பில் ஏற்படக்கூடிய இந்த சளி பிரச்சனை, இந்த நெஞ்சில் கோழை இருக்கும், அதெல்லாம் சரி செய்வதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும், இந்த சொறி, சிரங்கு இதை மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, படர் தாமரை, இது எந்த நோயாக இருந்தாலும் இதனை நாம் பயன்படுத்தலாம். இதனுடைய இலையாகட்டும், இதனுடைய வேராகட்டும், அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்குது. அதை மாதிரி குடல் புழுக்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களையும் இது அழிக்க பயன்படுகிறது. இது எல்லாம் நீங்களாக செய்யக்கூடாது. உங்கள் மருத்துவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் நம்ம உட்கொள்ளணும். இவங்க யூடியூப்பில் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் மட்டும் எடுத்து அளவெல்லாம் தெரியாமல் நீங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அதையும் நான் சொல்லிடுறேன். அதே போல் குப்பை மேனி சோப்புலாம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஆகிடுச்சுங்க. இப்போ நிறைய பேர் வீட்டிலே சோப்புலாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த குப்பை மேனி சோப்பு ரெடி பண்ணி நல்லாவே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஏன்னா இது ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஹீல் பண்ணக்கூடியது தான் இந்த குப்பை மேனி. இதற்கு பூனை வணங்கி, மார்ஜல மோகினி அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது. சரி, அதை விடுவோம். இப்போது இந்த ஒரு வேரை நம்ம 2 நாட்களுக்கு முன்பு எடுத்து நிழலில் காய வச்சாதான் நம்ம அந்த வழிபாடுகளை செய்ய முடியும். அதே போல் சூரியன் இருக்கும்பொழுது தான் இதை நம்ம மண்ணிலேருந்து எடுக்கணும். ஆக்சுவலாக பார்த்தோன்னா நிறைய மந்திர முறைகள்லாம் சொல்லி அதன் பிறகு தான் காப்பெல்லாம் கட்டி தான் இதை எடுக்கணும். ஆனால் இந்த காலத்தில் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்சு சிவபெருமானை வேண்டிக்கிட்டு சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத சொல்லிட்டு, நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும்பொழுது, தீட்டு காலங்களில் நீங்கள் போய் எடுக்காதீங்க. சுத்தபத்தமாக இருக்கும்பொழுது அந்த செடியை எடுத்து கொஞ்சம் நிழலில் உலர்த்திட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த வேர் பகுதியை மட்டும் எடுத்துடணும். ஏன்னா நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்த போகிறது கிடையாது. நம்ம இந்த வேர் பகுதியை மட்டும் எதில் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நகமோ அல்லது இரும்போ படக்கூடாது. இதை மாதிரி நான் பூரிக்கட்டையில் தான் எடுக்கிறது. ஏதாவது ஒரு கல்லோ அல்லது மர பொருளோ இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கட் பண்ணி இதை நீங்கள் எடுத்துடலாம். அதற்கு முன்பு செவ்வாய்க்கிழமை அமாவாசை எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எப்போ ஆரம்பிக்குது அமாவாசை திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதி மாலை 6:53 மணிக்கு ஆரம்பித்து 14ஆம் தேதி மாலை 4:33 வரை இந்த அமாவாசை திதி இருக்குதுங்க. இப்போ நம்ம எப்போ திதி கொடுக்கணும், அந்த மாதிரி தர்ப்பணம்லாம் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணிக்கு முன்னாடி அதெல்லாம் கொடுத்துருங்க. எப்பொழுதுமே நம்ம முன்னோர்களுக்கு தர வேண்டிய அந்த விஷயங்களையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம இதை மாதிரியான விஷயங்கள்,
அதாவது இந்த குப்பை மேனி வேர் வழிபாடு, உப்பு மூட்டை வழிபாடு இதெல்லாம் நம்ம செய்யணும். ஸோ நீங்கள் காலையில் 12 மணிக்கு முன்னாடி எப்போ செய்கிறீங்களோ, இப்போ முன்னோர்களுக்கு படையல் போடுவது அல்லது காகத்திற்கு சாப்பாடு வைப்பது அல்லது நிலைவாசலில் ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு விளக்கும் வைக்கிறது, அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த வேறு வழிபாடு நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாங்க. ஸோ இப்போ நம்ம வேரை மட்டும் தனியாக எடுத்தாச்சுங்க. நம்ம சொன்ன மாதிரி இதை மாதிரி நான் இந்த மரக்கட்டையை பயன்படுத்தி தான் இந்த வேரை எடுத்தேன். இதை எடுத்துட்டு நம்ம மஞ்சள் நீரில் நல்லா கழுவணும். நல்லா கழுவி அதை சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு தான் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தணும். இதை நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமை போய் நாங்கள் இதை எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செய்து நீங்கள் அமாவாசை என்று எந்த ஒரு செடி கொடிகள் மேலேயும் போய் கையை வைக்காதீங்க. ஏன்னா சில இறந்த ஆன்மாக்கள் அந்த செடி கொடிகளோட சாரத்தை எடுப்பதற்காக அதன் மேல் இருக்குமா. வாரிசே இல்லாத சில இறந்தவர்களோட ஆன்மா அந்த செடி கொடிகளில் தான் அமர்ந்திருக்கும். ஸோ நீங்கள் பிரச்சனை தீரும்னு ஒரு விஷயத்தை செஞ்சு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்காதீர்கள். செவ்வாய்க்கிழமை செய்யாதீங்க. அப்படி நான் செவ்வாய்க்கிழமை தான் பார்த்தேன். என்ன செய்யலான்னா, அடுத்த மாதம் அமாவாசையில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ இதில் மஞ்சள் குங்குமம் நம்ம பொட்டு வைக்கணும். நான் இப்போ வைக்கலை, நீங்கள் அதை மாதிரி வச்சுடுங்க. இதை நம்ம எங்கெல்லாம் வைக்கலாம்? உங்களுடைய கல்லாப்பெட்டியில் ஜஸ்ட் இதை அப்படியே வைக்கிறதுனா வைக்கலாம், நிலைவாசலில் வைக்கலாம், உங்கள் பர்ஸில் நீங்கள் அப்படியே போட்டு வைக்கிறதுனா வைக்கலாம், ஒரு சிப்லாக் கவரில் இந்த வேற மஞ்சள் குங்குமம் இங்கே போட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த ஒரு சிப்லாக் கவரில் போட்டு உங்கள் பர்ஸில் வைக்கலாம். இது எல்லாமே பணவசியத்துக்காக. நிலைவாசலில் கட்டுறது கெட்ட சக்திகளை அப்புறப்படுத்துவதற்கும் கண்திருஷ்டியை நீக்குவதற்கும் நம்ம நிலைவாசலில் ஜஸ்ட் அந்த மரச்சட்டம் சூரிய பலகை இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் வச்சாலே போதுமானது. அப்படி இல்லைன்னா நம்ம முதல்ல இந்த பயன்பாடு நம்ம இப்படி தான் பண்ணோம். அதாவது ஒரு பாக்ஸு, நான் பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்கிறேன், மூடியோடு இருக்கணும். எவர் சில்வர் வேண்டாம், கண்ணாடி பாட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் இதில் கசகசா நான் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் ரூபாய் அல்லது சில்லறை நாணயங்களை போட்டுட்டு இந்த ஒரு வேரை வச்சுட்டு நம்ம பூஜை அறையில் இதை வச்சிடலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அப்போ இந்த வேரை எடுத்து போட்டுட்டு புது வேரை நம்ம வைக்கலாம். வேரை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. பணம் அப்படியே இருக்கட்டும். கசகசாவை நீங்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றினாலே போதும். இந்த பாக்ஸை நாங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது உங்களுடைய சமையல் அறையிலையோ ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இன்னும் ஒரு வழியில் இதை எப்படி பயன்படுத்தலாம் இந்த வேரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு கப்பில், செராமிக் கப்போ ஒரு அகலில் கல்லுப்பு எடுத்துக்கிட்டு மஞ்சள் குங்குமம் ஒரு சிட்டிகை போட்டுட்டு இதற்கு மேலே இந்த வேரை வைக்கலாம். அதுவும் உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம். ஸோ பல வழிகளில் நம்ம இந்த ஒரு வேரை, குப்பைமேனி வேரை நாம் பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு பணவசியம் அப்படிங்கிறது ஏற்படும். இதை மட்டும் நான் செஞ்சுட்டு சும்மா இருக்கலாமா அப்படின்னு சில பேர் யோசிச்சா நிச்சயமாக எந்த ஒரு பணமும் உங்களை தேடி வராது. இதை எல்லாமே யாருக்கு வேலை செய்யும்னா, தங்களால் முடிந்த உழைப்பை கொடுத்து தினம்தோறும் தங்களுடைய விடாமுயற்சியை மூலதனமாக வைத்து நம்பிக்கை வைத்து உழைக்கிறார்கள் இல்லை, அவர்களுக்கு தான் இது எல்லாமே வேலை செய்யும். அதையும் நான் இந்த பதிவில் சொல்லிடுறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் என்ன டைப் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். பணம் வசி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.